சித்தப்பா, ஆ? என்ன மாயா, கூப்பிட்டியா? என்ன சித்தப்பா ஏதோ மறைச்சு எடுத்துட்டு போற மாதிரி இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. காட்டுங்க சித்தப்பா. ஒண்ணும் இல்ல மாயா, அது என்ன சித்தப்பா, டேப்லெட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போறீங்க? யாருக்கு? உங்களுக்கு உடம்பு எதுவும் சரியில்லையா? ஆமா ஆமா, 2 நாளா ஒரே ஜலதோஷம். இல்லையே, 2 நாளும் நல்லா தானே இருந்தீங்க. இல்ல மாயா, இது எனக்கு இல்ல, பார்வதிக்கு. இல்ல இல்ல, அம்மாவுக்கு கால் வலிக்குதுன்னு சொன்னாங்க, அதான். ஆ, என்ன சித்தப்பா நீங்க மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க எதையும் மறைக்கிறீங்க. யாருக்கு என்ன ஆச்சு? சொல்லுங்க சித்தப்பா, ஏன் இவ்வளவு தயங்குறீங்க? இல்ல மாயா, அது வந்து சொல்லுங்க சித்தப்பா. என்ன சொல்றதுன்னே தெரியல மாயா. இந்த பார்வதி ஒருத்திய கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்ததுல இருந்து எனக்கு வினையெல்லாம் தேடி வருது. ஏன் சித்தி என்ன பண்ணாங்க? இங்க பாருங்க, நான் கண்டிப்பா உங்க பேர்ல ரைஸ் மில்ல வாங்கியே தீருவேன். நீங்க என்ன அடிச்சாலும் சரி, கொன்னாலும் சரி, நான் அந்த மில்ல வாங்குறதுல உறுதியா இருக்கேன். பேசாம நான் எங்கேயாவது போய் செத்து போறேன். ஏய், ஏண்டி பேசிட்டு இருக்க? போ, இப்பவே போய் செத்து தொலை, போ. என்ன சித்தப்பா சொல்றீங்க? சித்திக்கு எதுவும்? அவளுக்கு ஒண்ணும் ஆகலம்மா, நல்லாதான் இருக்கா. என்ன லேசா அடிபட்டுருச்சு. அது தண்ணியில விழுந்ததுல கொஞ்சம் ஜலதோஷம், காய்ச்சல், அவ்வளவுதான். அதான் மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். ஏன் சித்தி இப்படி எல்லாம் பண்றாங்க? எனக்கும் ஒன்னும் புரியலம்மா. அவ புத்தி ஏன் இப்படி போகுதுன்னே தெரியல. அந்த ரைஸ் மில்ல வாங்கணும்னு சொல்லி கழுத்தை நெரிச்சுக்கிட்டு இருக்கா. சித்தப்பா, பணம் இல்லாம எப்படி வாங்க முடியும்? அதுக்கு நிறைய செலவாகும்ல. அதான் எனக்கும் ஒன்னும் புரியல. அவ சரியான வில்லங்கம் பிடிச்சவ. அவ்வளவு உறுதியா ரைஸ் மில்ல வாங்கணும்னு நிக்கிறாளே, அப்போ கண்டிப்பா பணத்துக்கும் எல்லாத்துக்கும் வெளியில ஏற்பாடு பண்ணிருப்பா. என்கிட்ட எதுவும் சொல்லவும் மாட்டேங்கிறா. நான் அதட்டி கேட்டா திரும்பவும் எங்கேயாவது போய் குதிச்சு தொலைச்சிருவாளோன்னு அவகிட்ட எதுவுமே கேட்க முடியல. அதான் இப்போதைக்கு அவ கேட்டதுக்கு சரின்னு சொல்லிட்டேன்.